வணக்கம். தமிழ் இலக்கணம் பார்க்க போகிறோம். அதில் வந்து இப்போ செய்வினை. செய்வினைன்றது ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்த்துடலாம். செய்படு பொருளோடு ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவை சேர்க்க வேண்டும். அதாவது செய்படு பொருள் இருங்க, அடுத்தது சொல்லிடுறேன். எழுவாய் செய்படு பொருள் பயனிலை என்ற வகையில் அமைய வேண்டும். அதாவது செய்வினைன்றது வந்து ஒரு எழுவாய்ன்றது வந்து முருகன், குமரன், மாணவர்கள் இவங்களாம் தான் எழுவாய். ஓகேங்களா? முருகன் பாடம் படித்தான். முருகன்றது எழுவாய், பாடம் அப்படின்றது செய்படு பொருள், பாடம்ன்றது வந்து பொருள், படித்தான் பயனிலை. இந்த ஆர்டரில் தான் வரும். செய்வினைன்றது வந்து ஃபஸ்ட்டு எழுவாய் வரும். அதாவது முருகன் என்ன பொருள் பாடம், பயனிலை என்னது படித்தான். இந்த ஆர்டரில் வந்துச்சுன்னா அது வந்து செய்வினை. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் ஐ என்ற உருவும் இரண்டாம் வேற்றுமை உருவும் வரும். அதாவது இது தேர்டில் பாருங்கள். மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர். ஐ வருது பாருங்கள். மாணவர்கள் எழுவாய், வகுப்பை ஐ வருது இல்லைங்களா? செய்படு பொருள், அந்த பொருள் கூட ஐ வரும். தூய்மை செய்தனர். இன்னொன்று பாருங்கள். தச்சன் நாற்காலியை செய்தான். தச்சன்றது வந்து எழுவாய், நாற்காலியை செய்படு பொருள், அது நாற்காலியை செய்தான் பயனிலை. இந்த ஆர்டரில் வரணும். அதாவது அந்த ஐயின்ற வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து வெளிப்படையாகவும் வரலாம். தச்சன் நாற்காலியை செய்தான் இப்படியும் வரலாம். இல்லைன்னா முருகன் பாடம் படித்தான் அப்படின்ட்டு மறைந்தும் வரலாம். முருகன் பாடத்தை படித்தான் அப்படியும் வரலாம். முருகன் பாடம் படித்தான் இப்படியும் வரலாம். இது வந்து செய்வினை. இந்த ஆர்டரில் வந்துச்சுன்னா தான் செய்வினை. ஃபஸ்ட்டு எழுவாய், செய்படு பொருள், பயனிலை. முருகன் பாடம் படித்தான், குமரன் கோயில் கட்டினார், மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர், தச்சன் நாற்காலியை செய்தான். இந்த மாதிரி வர்றதெல்லாம் செய்வினை. அடுத்தது பார்த்திங்கன்னா செயற்பாட்டு வினை. செய்வினையில் வந்து ஃபஸ்ட்டு எழுவாய், செய்படு பொருள், பயனிலை. இந்த ஆர்டரில் வர்றது வந்து செய்வினை. செயற்பாட்டு பொருளில் வந்து ஃபஸ்ட்டு செய்படு பொருள் வரும், அதுக்கப்புறம் தான் எழுவாய் வரும், அதுக்கப்புறம் பயனிலை. இந்த ஆர்டரில் வந்துச்சுன்னா அது வந்து செயற்பாட்டு வினை. அதாவது எழுவாயோடு ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவை சேர்க்க வேண்டும். அதாவது வரும் மூன்றாம் வேற்றுமை எழுவாயோட ஆள் என்ற வேற்றுமை உறுப்பு வரும். பயனிலையோடு பட்டது அந்த மாதிரி சொற்களும் லாஸ்ட்டில் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். பாடம் முருகனால் படிக்கப்பட்டது. பாடம் முருகனால் படிக்கப்பட்டது. இங்கே பார்த்தோன்னாக்கா செய்வினையில் பாருங்கள். முருகன் பாடம் படித்தான். முருகன் பாடம் படித்தான் அப்படின்னு வருது இல்லைங்களா? இது வந்து செய்வினைன்னு சொன்னேன். முருகன் ஃபஸ்ட்டு எழுவாய், அடுத்து பாடம், செயற்படு பொருள், படித்தான் பயனிலை. செயற்பாட்டு வினையில் பாருங்கள். பாடம் முருகனால் படிக்கப்பட்டது. இங்கே இருக்கிற பாடம் வந்து ஃபஸ்ட்டில் வந்துருச்சு. முருகன் எழுவாய் வந்து ரெண்டாவது, முருகனால் ஆள் சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். எழுவாயோடு ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவை சேர்க்க வேண்டும். முருகனால் படிக்கப்பட்டது. இங்கே வந்து படித்தான். செயற்பாட்டு வினையில் வந்து படிக்கப்பட்டது. பாடம் முருகனால் படிக்கப்பட்டது. இந்த ரெண்டு இது தாங்க பார்க்கணும். முருகனால் அப்படி படிக்கப்பட்டது, பட்டது பட்டது வந்துச்சுன்னா செயற்பாட்டு வினை. இன்னொரு எக்ஸாம்பிள். வீடு தந்தையால் கட்டப்பட்டது. அதாவது பொருள் ஃபஸ்ட்டு வந்துருச்சு, எழுவாய் ரெண்டாவது வந்திருக்கு பாருங்கள். தந்தையால், தந்தை ஆள் வந்திருக்கு, கட்டப்பட்டது செயற்பாட்டு வினை.
விருது அமைச்சரால் வழங்கப்பட்டது. விருது அமைச்சரால் ஆள் வந்திருக்கு பாருங்கள், வழங்கப்பட்டது. ஓகேங்களா? செயற்பாட்டு வினை. செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் இதுதாங்க வித்தியாசம். செய்வினையில் வந்து ஃபஸ்ட்டு எழுவாய் வரும், அடுத்து எழுவாய் செய்படுபொருள், எழுவாய் செய்படுபொருள் பயனிலை. இந்த ஆர்டரில் தான் செய்வினை வரும். அதோட இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ அது சேர்ந்து வரும், வெளிப்பட்டும் வரும், வெளிப்படாமலேயும் வரும். செயற்பாட்டு வினையில் வந்து ஃபஸ்ட்டு செய்படு பொருள் வரும், அப்புறம் எழுவாய் வரும், அதுக்கப்புறம் தான் பயனிலை. அந்த ஆர்டரில் வரும். ஆனால் எழுவாயோட மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் வரும் லாஸ்ட்டில், அதாவது பயனிலையில் வந்து பட்டது இந்த மாதிரி வரும். முடிஞ்சிச்சுன்னா அது வந்து செயற்பாட்டு வினை. ஓகேங்களா? செய்வினைக்கு செயற்பாட்டு வினைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக ஒன்று பார்த்துடலாம், இன்னும் கிளியராக ஆகிடும் உங்களுக்கு. கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன் எழுவாய், கல்லணையை ஐ வருது பாருங்கள், கட்டினான். ஓகேங்களா? இது வந்து செய்வினை. இதையே செயற்பாட்டு வினையாக மாற்றணுன்னாக்கா இந்த கல்லணை ஃபஸ்ட்டில் வந்துடும். கல்லணை இங்கே பாருங்கள், கரிகாலனால் கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது சோழன் சேக்கிழாரை வரவேற்று வணங்கினான். இதை எப்படி செயற்பாட்டு வினையாக மாற்றுறதுனாக்கா இது சேக்கிழாரை ஐ வந்து பாருங்கள், சோழன் எழுவாய் சேக்கிழாரை ஐ வந்திருக்குது, வரவேற்று வணங்கினான். இது அப்படியே செயற்பாட்டு வினையாக மாற்றோன்னா சேக்கிழார் சோழனால் ஆள் வரவேற்கப்பட்டு வணங்கப்பட்டார். வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரும் செயற்பாட்டு வினை. நான் பாடம் படித்தேன். பாடம் இது வந்து செய்வினை. செயற்பாட்டு வினைனாக்கா பாடம் என்னால் படிக்கப்பட்டது. நானுன்ற இடம் வந்து இங்கே என்னால் ஆளாக மாறிடும். ஓகேங்களா? திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினர். திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள். இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அடுத்தது தன்வினை பிறவினை. அவ்வளோதாங்க. தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினையில் வந்து செய்வினை செயற்பாட்டு வினை பார்த்துட்டோம். இப்போ தன்வினை பிறவினை மட்டும் பார்த்துட்டோம்னாக்கா இந்த டாபிக் வந்து நமக்கு ஓவர் ஆகிடும். தன்வினைனாக்கா எழுவாய், அதாவது இப்போ ஒரு செயலை நான் செய்கிறேன்னா அதை நானே செய்கிறது தான் தன்வினை அப்படின்னு சொல்கிறது. எழுவாய் தானே ஒரு செயலை செய்தல், ஒருவன் தானே செய்யும் செயலை உணர்த்துவதை தன்வினை வாக்கியம் என்பர். எடுத்துக்காட்டு கோதை நன்கு படித்தாள், மன்னர் நாட்டை ஆண்டார். எக்ஸாம்பிள் பெரியவர் கடவுளை தொழுதார். இதெல்லாம் தன்வினைக்கான எக்ஸாம்பிள். பிறவினைனாக்கா எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்வித்தல் பிறவினை. அதாவது ஆசிரியர் பாடம் கற்பித்தார். ஆசிரியர் பாடம் கற்பித்தார். செல்வன் பாடம் கற்பித்தான். அந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து அது வந்து பிறவினை. இப்போ பாருங்கள், தன்வினைக்கும் பிறவினைக்கும் எக்ஸாம்பிள். செய்தான் வந்துச்சுன்னா தன்வினை, செய்வித்தான் வந்துச்சுனாக்கா பிறவினை. படித்தாள் தன்வினை, படிப்பித்தாள் அவ படிக்க வச்சுட்டா பிறவினை. போனான் போக்கினான் போக வச்சான். உருண்டான் அவனே உருண்டது தன்வினை. உருட்டினான் ஒருத்தவங்க உருட்டி விடுறது பிறவினை. உருண்டான் உருட்டினான். நடந்தாள் நடத்தினாள். எழுந்தான் எழுப்பினாள். பயின்றான் பயிற்றினான். உழுதார் உழுவித்தார். கண்டான் காண்பித்தான். இந்த மாதிரி வர்றது தன்வினை பிறவினைக்கு உரிய எக்ஸாம்பிள். இருங்க இப்போ சிம்பிளாக ஒன்று பார்த்துடலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் தன்வினைக்கும் செய்வினைக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லையே, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கலாம். இருங்க அதையும் பார்த்துக்கலாம். மூவர் தேவாரத்தை இயற்றினர். ஐ வருது பார்த்தீங்களா? மூவர் எழுவாய்,
தேவாரத்தை இரண்டாம் வேற்றுமை உருபு இயற்றினார். ஸோ இது வந்து செய்வினை ஆச்சுங்களா. அடுத்தது உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது. உழவனால் ஆள் வருது இல்லைங்களா, மூன்றாம் வேற்றுமை உருபு வளர்க்கப்பட்டது. ஸோ செயற்பாட்டு வினை. கயல்விழி திருக்குறள் பயின்றாள். இந்த இடத்துல வந்து கயல்விழி இது வந்து செய்வினையும் சொல்லலாம். இதுக்கு செய்வினைக்கும் தன்வினைக்கும் என்னங்க வித்தியாசம்னாக்கா, எக்ஸாமில் வந்து ரொம்ப இந்த அளவுக்கு செய்வினை தன்வினை கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. நீங்களும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆப்ஷனில் கண்டிப்பாக ஒன்று செய்வினை இருக்கும், இல்லை தன்வினை இருக்கும். ரெண்டுமே ஒன்றா வராது, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி. ஓகேங்களா. கயல்விழி திருக்குறளை பயின்றால் வந்துச்சுன்னா உங்களுக்கு செய்வினையாக இருந்திருக்கும். இங்கே வந்து கயல்விழி திருக்குறள் பயின்றாள், அப்போ அது வந்து தன்வினை. இப்போ வந்து மறைஞ்சும் வருமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னு கேட்கலாம். கயல்விழி திருக்குறளை பயின்றாள் அப்படின்னு அந்த ஐ வந்து வெளிப்படையாக வராமல் மறைஞ்சும் வரலான்னு கேட்கலாம். ஆனால் எக்ஸாமில் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப டீப்பாக அந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு கேட்பாங்க. தன்வினை திருக்குறள் பயின்றாள் அப்படின்னு தான் வரும். கயல்விழி திருக்குறள் பயின்றாள் அது வந்து தன்வினை. மூவர் தேவாரத்தை அந்த மாதிரி வெளிப்படையாக வர்றது தான் இந்த மாதிரி தான் கேட்பாங்களே தவிர்த்து ரொம்ப டீப்பாக கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, விட்டுருங்க. அதே மாதிரி தாய் குழந்தைக்கு சொற்களை கற்பித்தாள் பிறவினை. ஓகேங்களா. பாரதியார் என்றென்றும் நிலைத்து நிற்கும் இலக்கியங்களை பாடியுள்ளார். இலக்கியங்களை அப்போது செய்வினை. தாய் உணவு உண்டாள் தன்வினை. அவள் உணவு சாப்பிட்டா. ஓகே. இந்த இடத்துல தாய் உணவை உண்டால் வந்துச்சுன்னா அப்போ செய்வினை ஆயிருக்கும். சரி. ஆசிரியர் பாடம் கற்பித்தார். ஆசிரியர் வந்து கற்பித்தார் வந்துச்சுனாக்கா அது வந்து பிறவினை. அவன் யாவராலும் புகழப்படுகிறான். செயற்பாட்டு வினைன்னு சொல்கிறாங்க. இது எனக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது கொஞ்சம். சரி பார்ப்போம். தாய் உணவை உண்டாள். இந்த இடத்துல தன்வினை வந்திருக்கு பாருங்கள். செய்வினை தானே வரணும், ஏன் தன்வினை அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா எக்ஸாமில் வந்து நமக்கு தன்வினை செய்வினை ரெண்டும் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஒன்று செய்வினைன்னு ஆப்ஷனில் இருக்கும், இல்லை தன்வினைன்னு இருக்கும். ஓகேங்களா. ஆசிரியர் திருக்குறள் எழுதுவித்தார் பிறவினை. எழுதுவித்தார் வருது பாருங்கள், அப்போது அது வந்து பிறவினை. பாடம் என்னால் படிக்கப்பட்டது. ஸோ மூன்றாம் வேற்றுமை உறுப்பு படிக்கப்பட்டது, அப்போ அது வந்து செயற்பாட்டு வினை. இப்படி தாங்க வரும். செய்வினை, செயற்பாட்டு வினை, பிறவினை. ரொம்ப உங்களை போர் அடிக்க விரும்பல. ஓகேங்களா. எக்ஸாம் இதுதான் எக்ஸாம்பிள் அப்படியே நீங்களே பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எல்லாத்தையுமே என்னால் எழுத முடியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.